நான்காம் தேதி எமது புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையிலே பல முறை இறையினை விழுந்து வெடித்ததால் அங்கிருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து தற்பொழுது மாத்தளம் வைத்தியசாலையில் உள்ள பாடசாலை ஒன்றை தற்காலிகமாக இயக்கி வருகின்றோம். ஏற்கனவே புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் இருந்த 400க்கும் மேற்பட்ட நோயாளிகளுடன் வந்து அதுக்கு பிற்பாடும் பெரும் தொகையான நோயாளர்கள் காயமடைந்து வந்தார்கள். அவர்களையும் வவுனியாவுக்கு மேலதிக சிகிச்சைக்காக நீண்ட நாட்களாக அனுப்புவதற்கு முயற்சி செய்து பயனளிக்கவில்லை. பின்பு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் உதவியுடன் இன்று கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்களும் ஏனைய நோயாளிகளும் மேலதிக சிகிச்சைக்காக சர்வதேச சங்க உதவியுடன் கப்பல் மூலம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு அனுப்ப முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அனைத்து வைத்தியசாலைகளும் குறிவைத்து தாக்கப்படுகின்றது போல் எல்லா வைத்தியசாலையிலும் செல்கள் விழுந்து படுத்து கொண்டிருக்கின்றன. நேற்று கூட நமது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள வீதியிலும் பின்பாகவும் 2 செல்கள் விழுந்து படுத்து 6 பேர் மரணமடைந்து 15க்கும் மேற்பட்ட காயமடைந்துள்ளார்கள். அதே நேரம் நமது வைத்தியசாலை சூழலுள்ள பிரதேசம் எங்கிலும் செல்கள் விழுந்து படுத்து கொண்டிருக்கிறது. தவிர சுதந்திரபுரம், உடையாரட்டு, தேய்புரம் எல்லா பிரதேசங்களையும் செல்கள் விழுந்து எடுத்து கொண்டிருக்கின்றன. உடையாரட்டு வைத்தியசாலை நாங்கள் ஏற்கனவே மூடியுள்ளோம். தற்பொழுது இருக்கின்ற வைத்தியசாலை மாத்திரம் வைத்தியசாலை மட்டும்தான். அதுவும் தற்பொழுது மிக அபாய கட்டத்தில் இருக்கின்றதை நாங்கள் சர்வதேச செஞ்சராஜன் கூடாகவும் நமது சுகாதார திணைக்களம் கூடாகவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அவர்களுடைய ஒரு நல்ல பதிலை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். செஞ்சிலுவை சங்கத்தினர் இராணுவ தரப்பு அனைவருக்கும் இது சம்பந்தமாக அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் நாங்களும் சுகாதார திணைக்களம் ஊடாக இராணுவ தரப்புக்கு இது சம்பந்தமாக அறிவித்திருக்கிறோம். இதுவரைக்கும் அவர்களிடம் இந்த பதிலை நேரடியாக தரவில்லை. நாங்கள் அவர்களிடம் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். காயப்பட்ட இப்போ தற்பொழுது 3 நாட்களாக பாதை மூடி இருப்பதால் அவர்களுக்கு மருந்து அங்கிருந்து வரவில்லை. அதனால் ஏற்கனவே பெருந்தொகையான எண்ணிக்கையான நோயாளர்கள் காயமடைந்து வருவதால் எங்களிடம் இருந்த கையெழுப்பு முடிவடைந்து வருகிறது. சொற்ப கையிருப்பு தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதுவும் நோயாளர்களுக்கு ஏற்று சேலைன், டோஸ், இன்ஜெக்ஷன் போன்றது தட்டுப்பாடு பெரிதும் தட்டுப்பாடாக இருக்கின்றது. இனி பாதையை திறந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டால் ஒழிய நாங்கள் மருந்துவதற்கான ஒரு பெரிய ஒரு தட்டுப்பாடை நோக்க வேண்டி வரும். இந்த நோயாளர்களை ஏற்றுறது போல மருந்துகளையும் நீங்கள் கப்பல் மூலமாக எடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அது பணி அவர்களுடைய பணி இல்லை என்று கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் இது சம்பந்தமாக கேட்டிருக்கின்றோம். கால் தொட்டியா